இன்னும் 8 வாரத்துல டெல்லி தெருக்கள்ல தெருநாய்களே இருக்காது. ஸ்ட்ரே டாக்ஸ் விவகாரத்துல உச்சநீதிமன்றம் இப்ப வழங்கியிருக்கும் இந்த டைரக்ஷனை நடைமுறைப்படுத்தினா அதுதான் நடக்கும். 8 வாரத்துல டெல்லியில இருக்கக்கூடிய தெருநாய்கள் எல்லாத்தையும் தெருக்கள்ல இருந்து அப்புறப்படுத்தி அவற்றை அதுக்கான ஷெல்டர் அமைச்சு அதுல கொண்டு போய் விடணும்னு சுப்ரீம் கோர்ட் சொல்லியிருக்காங்க. இந்த வழிகாட்டல் அறிவியலுக்கு புறம்பானதுன்னு விலங்கு நல ஆர்வலர்கள் கடுமையா எதிர்க்கிறாங்க. டெல்லியில மொத்தம் 10 லட்சம் தெருநாய்கள் இருக்கும் நிலையில ஒவ்வொரு ஷெல்டரும் அட்லீஸ்ட் 5000 டாக்ஸை வச்சுக்கிற மாதிரி அமைக்கப்படணும்னு சுப்ரீம் கோர்ட் சொல்லியிருக்காங்க. ஏற்கனவே தெருநாய்களை கட்டுப்படுத்த தெருநாய்களை பிடிச்சு ஸ்டெர்லைஸ் மற்றும் வேக்சினேட் பண்ணி பிடிச்ச இடத்திலேயே திரும்ப விடுறதுக்கான அனிமல் பர்த் கண்ட்ரோல் ரூல்ஸ் நடைமுறையில இருக்கு. ஆனா இப்போ அப்படி திரும்ப கொண்டு வந்து விடாம பெர்மனண்டா அந்த ஷெல்டர்ஸ்லயே டாக்ஸை வச்சுக்கோங்கன்னு சுப்ரீம் கோர்ட் சொல்லியிருக்காங்க. சரி, இப்போ ஏன் இந்த டைரக்ஷன்? நாய்க்கடி மற்றும் ராபிஸ் கேசஸ் அதிகமாவது குறித்து மீடியா ரிப்போர்ட் பேஸ் பண்ணி இந்த விவகாரத்தை உச்சநீதிமன்றம் சோமோட்டோவா, அதாவது தானாகவே முன் வந்து விசாரிச்சிருக்காங்க. சுப்ரீம் கோர்ட்டோட இந்த வழிகாட்டுதல் டெல்லிக்கு மட்டும் இல்லாம டெல்லி என்சிஆர் பகுதிகளுக்கும் பொருந்தும். எந்த ஒரு காரணத்தினாலையும் எந்த குழந்தையும் ராபிஸ் இன்ஃபெக்ஷன் மூலம் பாதிக்கப்படக்கூடாதுன்னு சொல்லியிருக்கும் உச்சநீதிமன்றம் தங்களோட இந்த முடிவு திருநாய்கள் குறித்த பயமின்றி குழந்தைகள் ரோட்ல நடமாடுவதற்கான நம்பிக்கையை அவங்களுக்கு கொடுக்கும்னு சொல்லியிருக்காங்க. திருநாய்கள் பிரச்சனையை அட்ரஸ் பண்றதுக்கு சுப்ரீம் கோர்ட் எடுத்திருக்கும் இந்த முடிவு பத்தி உங்க கருத்து என்ன? கமெண்ட்ல சொல்லுங்க.